கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடியின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 51ஆம் சங்கீதம் 5 முதல் 7 ஆகிய வசனங்கள். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசேப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நிறைய குடும்பத்திலே நிறைய கேள்விகள் உண்டு. அதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுறேன், நான் காலையில் நைட்டும் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழன்னு சொல்லி எவ்வளவோ ஆசைப்படுறேன். ஆனாலும் இந்த துர்க்குணம் அப்படின்னா என்ன? அந்த கெட்ட செயல்கள் ஏன் வருது? துர்க்குணம் ஏன் வருது? இது நிறைய குடும்பத்துல உள்ள ஒரு அந்தரங்கத்துல உள்ள ஒரு காரியம். ஒரு குடும்பத்துல என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நான் தேவனுக்கு பிரியமானபடி தான் நான் வாழும்னு நினைக்கிறேன், ஆனா எப்படி தப்பு பண்ணிட்டேன், எப்படி இந்த பாவம் வந்துட்டு அப்படின்னு சொல்லி பல காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இரவும் பகலும் அவருடைய சமூகத்துல காத்திருந்து தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும்போது மட்டும்தான் துர்க்குணம் கிரியை செய்யாது. ஒரு மனுஷன் உலகத்துக்குள்ள மாம்சத்துல சராசரி வாழும்போது, உலகத்துக்குள்ள ஏதாவது பாவ அடிமையில வாழும்போது துர்க்குணம் இருக்கும், கெட்ட குணம் உள்ள இருக்கும். நான் துர்க்குணத்தில் உருவானேன், மேனுஃபேக்சர். நான் துர்க்குணத்தில் உருவானேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துர்க்குணம் உள்ள இருக்கும்போது செயல்கள் ஃபுல்லா ஃபால்ட்டா இருக்கும். அவங்க என்னெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாமே ஃபால்ட்டா மாறிடும். என் இதயத்துக்குள்ள ஒரு நற்குணம் இருந்துச்சு அப்படின்னா, நான் செய்யற எல்லா காரியமும் நல்ல காரியமா இருக்கும். என் இதயத்துக்குள்ள துர்க்குணம் இருக்கும்போது நான் செய்யற எல்லா காரியமும் கெட்ட செயலா மாறிடும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நற்குணம் உள்ள மனுஷனும் இருக்கான், துர்க்குணம் உள்ள மனுஷனும் இருக்கான். வேதத்தை தினம்தோறும் தியானிக்கிறவங்க நற்குணமா இருப்பாங்க. கையில பைபிளே எடுக்க மாட்டாங்க, ஜெபமும் பண்ண மாட்டாங்க, தேவனை துதிக்கவும் மாட்டாங்க, தேவனோட சமூகத்துல காத்திருக்கவும் மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கும் போக மாட்டாங்க, இஷ்டம் போல பாவத்துல வாழ்வாங்க. அவங்களோட இதயத்துக்குள்ள என்ன இருக்கு? துர்க்குணம். துர்க்குணம்னா என்ன? கெட்ட குணம். தண்ணி அடிப்பாங்க, கள்ள தொடர்பு, விபச்சார அடிமை, இப்படி நம்ம ஏகப்பட்ட ஒரு பெரிய ஒரு லிஸ்டே வந்துட்டோம். காம விகாரம், மோக இச்சை, இதெல்லாம் பின்னாடி எங்கேருந்து அப்படின்னா, நான் துர்க்குணத்தில் உருவானேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துர்க்குணம் இருக்கும்போது பல ஆபத்து, பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். அது கண்களின் இச்சையா இருக்கலாம், சிந்தனையில் அவர்களுடைய இச்சையா இருக்கலாம், கெட்ட சொப்பனமா இருக்கலாம், அருவருப்பான காரியமா இருக்கலாம், இதயத்துக்குள்ளே துர்க்குணமா இருக்கலாம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். எங்கேயாவது போய் சிக்கி கொண்டு கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம் சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா துர்க்குணம். இதுதான் பிரச்சனை, ஹையஸ்ட் பிரச்சனை. 24 மணி நேரம் வாழ்க்கையில எது பிரச்சனை சொல்லி புலம்புவாங்க, ஆனா கண்டுபிடிக்க முடியாது. துர்க்குணம் உள்ள இருக்கும்போது அவங்களால ஒரு நல்ல செயல் செய்ய முடியாது, நற்கிரியை செய்ய முடியாது, நன்மை செய்ய முடியாது, நல்ல எண்ணங்கள் இருக்காது. நான் துர்க்குணத்தில் உருவானேன்.
தாழ்த்துறாரு, உள்ளதை சொல்றாரு. தேவனுடைய சமூகத்திலே நான் இப்படிதான் உருவாயிருக்கேன், நான் துர்க்குணத்துல உருவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொல்றாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே அவருடைய சமூகத்துல காத்திருப்பாங்க. ஆனா நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என்கிட்ட என்ன ஃபால்ட் இருக்கு அதை அவருடைய சமூகத்துல போய் நான் சொல்லணும். அப்பா, நான் துர்க்குணத்துல உருவாயிட்டேன்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்களோட ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்கப்பா, நான் துர்க்குணத்துல உருவாயிட்டேன்ப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்துல நம்ம தாழ்த்தும் போது இன்னும் கூட ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆதாம் ஏவாள்லேருந்து வரும்போது எல்லாமே. அப்ப இரவு நேரத்துல நம்ம என்ன யோசித்து போகிறோம் அப்படின்னா, இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறேன். தேவன் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, உள்ளத்துல உண்மையை எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே துர்க்குணம் இருக்கா, அப்படி இல்லாமல் உள்ளத்துல உண்மையா இருக்கா, தேவன் செக் பண்ணுவார். தேவன் செக் பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நான் எப்படி வாழணும், எப்படி உண்மையா வாழணும், உள்ளத்துல எப்படி உண்மையா வாழணும், அவரு எனக்கு ஞானத்தை தந்து தெரியப்படுத்துகிறார். அதனாலதான் மனம் திரும்பி வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னு சொல்லி இரவும் பவுல்மா தேவனர்ல எப்பம் மினிஸ்டர் மூலியமாக அநேக காரியங்களை நாம் போதித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துர்க்குணம் இருக்கா, நற்குணம் இருக்கா? நற்குணம் இருக்கும்போது அவங்களால நிறைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். துர்க்குணம் இருக்கும்போது அவங்களால நிறைய குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கும். நீர் என்னை ஈசப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, அப்பா எனக்கு ஒரு நற்குணம் தாங்கப்பா, என்னுடைய இதயத்துக்குள்ள ஏதாவது கத்தரை விட்டு தள்ளி போகிற துர்க்குணம் இருந்தால் அதை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும் போது நம்மை சுத்திகரிக்கிறார். நம்ம இதயத்துக்குள்ளே என்னென்ன காரியம் இருக்கு தேவனுக்கு தெரியும். அவருடைய சமூகத்துல நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது நமக்கு ஒரு விடுதலை. இரவு நேரத்திலே இன்பமான நித்திரை தருகிறார். அவருடைய சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிப்போம், தாழ்த்துவோம். உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஏதாவது கத்தரை விட்டு தள்ளி போய் ஏதாவது சின்ன சின்ன காரியம் இருந்தால் கூட அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பதவியில் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை உம்மை நன்றி எடுத்துக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் காண சில கிருபைக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் கத்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தினால் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அப்பா, உங்க பிள்ளைகளை கழுவி சுத்திகரிங்க, உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. உமக்கு பிரியமானபடி பாத்திரமாக நாங்கள் மாறணும். இரவு நேரத்தில் தாழ்த்தீரும் அர்ப்பணிக்கிறோம். நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் வேலையில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வியாபாரம் பார்க்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்தில் கெட்ட சொப்பனம், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், விபச்சார கிரியைகள், மாந்திரி கிரியைகள், புள்ளி சுனி கிரியைகள், விக்கிரகனுடைய கிரியைகள், கர்த்தரை விட்டு தள்ளி போகிற போதை அடிமை, கஞ்சா பழக்கம், எந்தெந்த குடும்பத்துக்கு எந்தெந்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ பிரிவினை, எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நாமத்தை சுட்டு அறியப்படும் ராஜா. ஆக்சிடென்ட் கொண்டு பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறியப்படட்டும். கர்த்தருடைய கிருபையினால இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் பொறுப்படுத்துவோங்க.
எங்களை தாழ்த்தியும் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் தனிமையில் இருக்காங்க, கணவர் பேச மாட்டேக்காரு, சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க, பிள்ளைகள் பேச மாட்டுக்கு, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்க, கடனில் சிக்கி கொண்டு தவிக்கிறாங்க, விக்கிர வழிபாடில் இருக்காங்க, சில குடும்பத்தில் வேறு நாட்டில் தனிமையில் இருக்காங்க, எத்தனையோ தேசத்துக்குள்ளே இருக்காங்க, சில குடும்பத்தில் அப்பா முதியோரத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, சில குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் பேச மாட்டேங்காங்க, சில குடும்பத்தில் படுத்த படுக்கையில் இருக்காங்க, வியாதியில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரை சந்திக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் வேதனையோடு, கஷ்டத்தோடு, பஞ்சத்தோடு, உபத்திரத்தோடு, பாடுகளோடு கடந்து போகிறாங்களோ அந்த கிரியலெல்லாம் அழிக்கப்படட்டும். உங்கள் பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தரை சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும். பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. அவங்களுடைய கண்ணீரை தொடங்க, துக்கத்தை மாற்றித்தாங்க, இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரைத்தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எத்தனையோ குடும்பத்தில் குறைகள் குற்றங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கற்பத்திலையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து ஆசிரியங்க. அதிகாலவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்க கதை கிருபை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாக இப்போது ஏற்ற வாசலை திறந்தாங்க ராஜா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் தேவையில்லாத குழப்பங்கள் அது எல்லாவற்றையும் நீக்கி குடும்பம் சந்தோஷமாக அன்பின் அப்பா அபிஷேகம் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. பரிசுத்தமில் ஓய்வு நாள் ஆலயத்துக்கு புறப்பட கதை கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்தை பொறுப்படுத்துவங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ளே ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கும். தேவனர்லேயே அப்போ பிரேயர் மினிஷன்லேயும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கும். வியாதியோடு படுத்த படுக்கையோடு ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் குடும்பத்தை கற்று சந்தித்து பரிபூர்ணமான சுகம் தந்து தீர்காய் சந்து அப்பா விசேஷமாக எல்லா பலனத்திலும் நீக்கி பூர்ண சுகம் தர வேண்டும். உங்களுடைய நாம் மட்டுமே ராஜா. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்லேயே அப்போ பிரேயர் மினிஷன்லேயே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கும். கத்தரை பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவருமாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.